வணக்கம் மக்களே. இன்று நம்ம பிக் மாஸ்டரில் பார்க்க இருக்கக்கூடிய பாட தலைப்பு சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். வேளாண்மை வேதிப்பொருட்கள் தாவரங்கள் வளர்ச்சியடைவதற்கும் மற்றும் தீங்குயிர்களை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற வேதிப்பொருட்களே வேளாண்மை வேதிப்பொருட்கள் ஆகும். பசுமை புரட்சி காலங்களில் இத்தகைய வேளாண் வேதிப்பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. உதாரணம், பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சை கொல்லிகள், களைக்கொல்லிகள், உரங்கள் மற்றும் தாவர வளர்ச்சி சீராக்கிகள். இத்தகைய வேளாண் வேதிப்பொருட்கள் நீர்நிலையை மிக அதிகமாக மாசடைய செய்கின்றன. மிகை உணவூட்டம் என்பது ஒரு ஏரியின் நீரில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் செறிவூட்டப்படுவதால் ஏற்படுகின்ற இயற்கையான முதுமையடைதல் ஆகும். ஒரு ஏரியில் நீர் குளிர்ச்சியாகவும் தெளிவாகவும் காணப்படுவதால் அதில் வாழுகின்ற உயிரினங்கள் குறைவாகவே காணப்படுகிறது. காலப்போக்கில் அத்தகைய ஏரியில் சில நீரோடைகள் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸை அறிமுகப்படுத்துகின்றன. இவை நீர்வாழ் உயிரினங்களை வளர்ச்சியடைய ஊக்குவிக்கின்றன. அவ்வாறு ஏரியின் வளம் அதிகரிக்க அதிகரிக்க தாவரங்களினுடைய வளர்ச்சியும் விலங்குகளின் வளர்ச்சியும் அதிகரிக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இவற்றினுடைய கரிம எச்சங்கள் ஏரியினுடைய அடிப்பகுதியில் படியத் தொடங்குகின்றன. பல நூற்றாண்டுகளாக ஏரியின் அடிப்பகுதியில் இத்தகைய கரிம எச்சங்கள் படிய படிய அதன் ஆழம் குறைந்து வெப்பநிலை அதிகரிக்கிறது. அத்தகைய சூழலில் சதுப்பு நில தாவரங்களும் பாசிகளும் அங்கே வளரத் தொடங்குகின்றன. சதுப்பு நில தாவரங்களினுடைய வளர்ச்சியினால் மற்றும் மனித செயல்பாடுகளால் எண்ணற்ற மாசுகள் அந்த ஏரிகளில் கலந்து அவை முதுமையடைவதற்கான சூழ்நிலையை வகுக்கின்றன. இத்தகைய நிலையை முடுக்கிவிடப்பட்ட ஊட்டச்சத்து மிகைப்பு அல்லது முடுக்கிவிடப்பட்ட மிகை உணவூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நைட்ரேட்டுகளும் பாஸ்பேட்டுகளுமே மிகை உணவூட்டத்தின் முதன்மையாக காணப்படுகின்ற மாசுபடுத்திகளாகும். இத்தகைய மாசுபடுத்திகள் பாசிகளை எண்ணற்ற அளவு வளரச் செய்து விரும்பத்தகாத துர்நாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. அதே சமயம் நீர்வாழ் விலங்குகளுக்கு தேவையான ஆக்சிஜனை தருவது இல்லை. குறிப்பாக மீன்களினுடைய முழு இனத்தொகையும் இத்தகைய ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் இறந்து விடுகிறது அல்லது சிதைந்து போகிறது. ஒருங்கிணைந்த கழிவுநீர் மேலாண்மை, கழிவுநீர் சுத்திகரிப்பு, செயற்கை மற்றும் இயற்கை முறைகளை பயன்படுத்தி சாக்கடை உள்ளிட்ட கழிவு நீரை ஒருங்கிணைந்த முறையில் சுத்திகரிக்க முடியும். 1974 ஆண்டு ஒருங்கிணைந்த கழிவுநீர் சுத்திகரிப்புக்கான சட்டம் இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின் முக்கிய நோக்கம் நுண்ணுயிரிகளினுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்தாத அளவுக்கு கழிவுநீரில் உள்ள கரிம கனிம பொருட்களை குறைப்பது, பிற நச்சு பொருட்களை கழிவுநீரிலிருந்து வெளியேற்றுவது. ஒருங்கிணைந்த கழிவுநீர் சுத்திகரிப்பின் திட்டத்திற்கு ஒரு உதாரணம் கலிபோர்னியாவின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஆர்காட்டா நகரத்தை கூறலாம். கழிவுநீர் சுத்திகரிப்பானது 3 முக்கிய நிலைகளில் நடைபெறுகிறது. முதல் நிலை சுத்திகரிப்பு, வடிகட்டுதல் மற்றும் படிய வைத்தல். இத்தகைய முறைகளில் கழிவுநீரிலிருந்து திடப்பொருள், கரிமப்பொருள், கனிமப் பொருட்களை பிரித்தெடுத்தல். வடிகட்டல் முறையில் குப்பைகளும், படிய வைத்தல் முறையில் மண் துகள்களும் சிறு கற்களும் அகற்றப்படுகின்றன. இவ்வாறு முதல்நிலை சுத்திகரிப்பு முடிந்த பின்பு உருவாக்கப்பட்ட அத்தகைய கலங்கல் நீரானது 2ஆம் நிலை சுத்திகரிப்புக்கு தள்ளப்படுகிறது. 2ஆம் நிலை சுத்திகரிப்பில் கலங்கல் நீர் ஒரு பெரிய காற்றோட்டம் உள்ள தொட்டிக்குள் செலுத்தப்படும். அங்கு காற்று சுவாச நுண்ணுயிரிகள் அதிகமாக வளர்க்கப்பட்டு கழிவு நீரில் உள்ள கரிம பொருட்களை உட்கொண்டு அளிக்கின்றன. இது பெரும்பாலும் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை குறைக்கிறது. இத்தகைய உயிரி ஆக்சிஜன் தேவை குறையும் வரை கழிவு நீர் 2ஆம் நிலையில் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அத்தகைய நீரானது கீழ்ப்படிவாதல் தொட்டிக்குள் அனுப்பப்பட்டு படிய வைக்கப்படுகிறது. அத்தகைய படிவு கசடு என அழைக்கப்படுகிறது. பாக்டீரியாக்கள் கசடுகளை செரிமானம் அடைய செய்கின்றன. அவ்வாறு செரிமானம் அடையும் போது மீத்தேன், ஹைட்ரஜன் சல்பைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை உற்பத்தி செய்கின்றன. இதுவே உயிரி வாயு, தட் இஸ் பயோகேஸ். மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு. நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற கனிம கூட்டு பொருட்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. அதன் பின்பு புற ஊதா கதிர்களை நீரில் செலுத்தி நீரினுடைய தரம் பாதிக்காத வண்ணம் அவற்றில் காணப்படுகின்ற சில நுண்ணுயிரிகளை மட்டும் கிரிப்டோஸ்போரிடியம் மற்றும் ஜியார்டியா ஆகியவை செயலிழக்கப்படுகின்றன. தற்சமயம் அவை குளோரினேற்றம் என அழைக்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த கழிவுநீர் சுத்திகரிப்பில் நம் நாட்டில் கழிவு நீர்களை சதுப்பு நிலங்களின் வழியாக செலுத்தப்பட்டு அவை இயற்கையாகவே சுத்திகரிக்கப்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி ஆர்கேட்டா மார்ஷ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குடிமக்கள் குழு இந்த அற்புதமான திட்டத்தின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு பொறுப்பாகவே உள்ளது. சூழல் சுகாதார கழிவறைகள். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 150 லிட்டர் கழிவு நீரை உருவாக்குகிறான். இதுவரை நாம் கழிவுகளை அகற்றுவதற்கு நீர் தேவை என்று கருதி வந்தோம். ஆனால் மனித கழிவுகளை அகற்றுவதற்கு நீர் தேவையில்லை என்றால் என்ன செய்வது? ஒருவர் கழிப்பறையை உபயோகிக்க தேவையில்லை என்றால் எவ்வளவு தண்ணீரை சேமிக்க முடியும் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். இது நிஜம். அதுதான் சுற்றுச்சூழல் சுகாதார கழிவறைகள். சுற்றுச்சூழல் சுகாதார கழிவறைகள் என்பது உலர் மக்கு கழிவறைகளை பயன்படுத்தி மனித கழிவை கையாளும் ஒரு அமைப்பு. இது ஒரு சுகாதாரமான, திறமையான, செலவு குறைந்த ஒரு தீர்வாக கருதப்படுகிறது. இத்தகைய கழிவறைகள் கழிவுநீர் உற்பத்தியை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மறுசுழற்சி மூலம் மனித கழிவிலிருந்து இயற்கை உரங்களை உற்பத்தி செய்ய முடியும். இத்தகைய இயற்கை உரங்கள் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, இலங்கை போன்ற பல பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தகைய உரங்கள் ரசாயன உரங்களுக்கு ஒரு மாற்றாகும். உயிரிய உருப்பெருக்கம், பயோ மேக்னிபிகேஷன். உணவு சங்கிலிகள் அனைத்து சூழ்நிலை மண்டலத்தினுடைய ஒரு முக்கிய கூறுகளாகும். உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் ஒரு தொடர் சங்கிலி போன்று ஊட்ட நிலைகளை பயன்படுத்துகின்றன. இதைத்தான் நாம் ஆற்றல் ஓட்டம் என்று அழைக்கின்றோம். அதே போல அழிக்கப்படுதல் அல்லது சிதைக்கப்படுதல் என்பதும் உணவு சங்கிலியின் ஒரு முக்கிய பகுதியாகும். உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் சிதைக்கப்படக்கூடியவையே. தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவருகின்ற கழிவு நீரானது சில நச்சுப் பொருள்களோடு வந்து நீர்வாழ் சூழ்மண்டலத்தின் உயிரிகளை மிகவும் பாதிப்படைய செய்கின்றன. ஏனெனில் உயிரிய உருப்பெருக்கம் என்பது அடுத்தடுத்த ஊட்ட மட்டங்களில் நச்சு பொருளினுடைய செறிவு அதிகரித்து கொண்டே காணப்படுவது. ஒரு உயிரினத்தால் சேகரிக்கப்பட்ட நச்சு பொருளை வளர்சிதை மாற்றம் செய்யவோ அல்லது வெளியேற்றவோ முடியாது என்ற நிலை காணப்படுமாயின் அது அடுத்த ஊட்ட மட்டத்திற்கு கடத்தப்படுகிறது. இத்தகைய நிகழ்வு பாதரசம் மற்றும் டிடிடியில் நன்கு காணப்படுகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இப்படமானது ஒரு நீர்வாழ் உணவு சங்கிலியினுடைய டிடிடியினுடைய உயிரியல் பெருக்கத்தை காட்டுகிறது. இந்த முறையில் டிடிடியினுடைய செறிவானது அடுத்தடுத்த ஊட்ட மட்டங்களில் அதிகரிக்கின்றது. உதாரணமாக நீரில் அதன் செறிவு 0.003 பில்லியன் பங்குகள். உயிரியல் பெருக்கத்தின் மூலம் மீனை உண்ணும் பறவைகளில் அது இறுதியில் 25 மில்லியன் பங்குகளாக காணப்படுகின்றன. இத்தகைய டிடிடியினுடைய அதிக செறிவானது பறவைகளினுடைய கால்சியத்தின் வளர்சிதை மாற்றத்தை சீர்குலைத்து விடுகிறது. இவற்றினால் பறவைகளின் முட்டை ஓடு மெலிந்து உடைந்து அவற்றினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கின்றது.